ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் எதிரிக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு வைராகியம் இல்லாமல் போய்விட்டது. எப்படியாவது என்னிடத்தில் இருக்கும் செய்வினையை அழித்து என்னை அழிக்க வேண்டும் என்று இருக்கும் என் எதிரியை நான் தொலைத்து விடுவேன் என்ற வைராகியத்தை நீ கையில் எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய். எதை கேட்டாலும் எனக்கு பயமாக இருக்கிறது, எதை செய்ய சொன்னாலும் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று அத்தனையும் தள்ளிவிட்டு போகிறாயே பிள்ளையே. ஏன் உன்னுடைய அழிவை நீயே எழுதிவிட்டாயா? நீ வாழ வேண்டாம் என்று அவன் முடிவெடுப்பதை நீ சம்மதம் சொல்லிவிட்டாயா? உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஏன் நீ ஒரு முடிவெடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் உன்னை நான் தேடி வந்து உன் எதிரியை நீ தொலைக்க வேண்டும், அவன் நீ அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறான் என்று எத்தனை முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் கண்களால் கூட நீ தென்படக்கூடாது என்று நினைக்கிறான். அந்த பாதையில் கூட நீ நடக்கக்கூடாது என்று நினைக்கிறான். உன் பாதங்களை முடக்கி போட வேண்டும் என்று நினைக்கிறான். என்ன செய்தாலும் எழுந்து நடந்து கொண்டிருக்கிறாயே என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளையே, நான் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான நல்லதையும் செய்து கொண்டு நல்லதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, கேட்டால்தான் நீ குறைந்து போய்விடுவாயா? அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று உன் வீட்டிற்குள் இருந்து உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதும் தெரிந்து வீடு முழுக்க எதிர்மறை சக்திகளை அணைத்து வைத்துக் கொண்டு உன் வீட்டை இருளாக்கி கொண்டு ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய் தங்கமே? ஏதாவது செய்யுங்கள் தாயே, என் வாழ்க்கையை ஒளியேற்றுங்கள் தாயே என்று கேட்டால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாயா? தெய்வத்தினுடைய காரியங்களை கையெடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே. ஏதாவது ஒன்றை செய்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளையே. ஆனால் உன்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதையும் நீ ஒரு முறை செய்துவிட்டால் உடனடியாக உன்னுடைய எதிரி உனக்கு அழிய வேண்டும். அது எப்படி முடியும் பிள்ளையே? எத்தனை வருட பகையது, எத்தனை காலங்களாக அவன் உனக்கு செய்வினை செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? பத்தாததற்கு கர்மாக்களும் நிறைந்திருக்கிறது. இத்தனையும் நிறைந்திருக்கும் வேளையில் ஒரே ஒரு முறை நீ ஒரு பரிகாரம் செய்துவிட்டு ஏன் எனக்கு நடக்கவில்லை, ஏன் எனக்கு குறையவில்லை என்று கேள்விகள் கேட்டால் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திக்கு ஆயத்தமாக நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். தெய்வ காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நீ எடுக்க எடுக்க எடுக்கத்தான் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையும் சரி, கர்மவினையும் சரி, எதிர்மறை ஆற்றலும் சரி குறைந்து கொண்டே இருக்கும் பிள்ளையே. ஒரு மருத்துவரிடத்தில் நீ போய் உன் நோய்க்கான மருந்தை வாங்கினால் வந்தவுடன் ஒரு மருந்தை முழுங்கியவுடன் உனக்கு சரியாக வேண்டும் என்று நினைப்பாயா? அதுபோலத்தானே மற்ற காரியங்களும். பொறுமை வேண்டும், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் என் பிள்ளையே, இதை மறந்து விடாதே. இப்போதும் உனக்கான ஒன்றை நான் எடுத்துத்தான் வந்திருக்கிறேன். வெறும் கையில் வரவில்லை என் தங்கமே. இப்போதும் உனக்காக நான் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? வெண்கடுகு என் பிள்ளையே. இந்த வெண்கடுகை நான் சொல்வது போல் நீ செய்து விட்டால் தங்கமே, உன் எதிரிக்கு ஒரு அடி சறுக்கும் பிள்ளையே. அந்த ஒரு அடி சறுக்குவதும் சாதாரணமாக இருக்காது, அவனுக்கு அடி விழுகத்தான் செய்யும்.
இப்படி ஒவ்வொரு அடியாக கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் முழுமையாக அவனை நீ இழக்க முடியும் என் அன்பு பிள்ளையே. தெளிவாக நீ கேட்டால் இது உனக்கு புரியும். ஏனோ தானோ என்று கேட்டால் பலனில்லை பிள்ளையே, இப்போதே தள்ளிவிட்டு போய்விடு. தெளிவான முறையில் கேட்டு உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை சிறிது சிறிதாக நீதான் விளக்கேற்ற வேண்டும் பிள்ளையே. அந்த வெண்கடுகை சிறிது எடுத்து அதை உரலில் போட்டு நீ நசுக்க வேண்டும் என் பிள்ளையே. அதை வைத்து நீ குத்த குத்த உன் மனதில் உன் எதிரியின் பெயரை சொல்லிக் கொண்டும் ஒரே ஒரு மந்திரத்தையும் உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. அந்த வெண்கடுகை உரலில் போட்டு நீ குத்தும் போது தும் தூம் தும் தூம் தும் தூம் என்று சொல்லிக்கொண்டே இரு என் பிள்ளையே. உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லு என் தங்கமே. அந்த மந்திரத்தை சொல்லும் போது உன் நினைவில் உன் எதிரியின் பெயர் இருக்க வேண்டும், உனக்கு செய்வினை செய்தவன் பெயர் இருக்க வேண்டும். மறந்து விடாதே. நான் சொல்வது உனக்கு பலனை கொடுக்கும். நானும் உனக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதே வெண்கடுகள் சேர்ந்த 108 மூலிகை சாம்பராணியையும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வைத்து காத்திருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் என் பிள்ளைக்கு இனி எப்படி இதை உணர்த்துவது என்று தெரியவில்லை என் பிள்ளையே. விதிவிட்டால் உன் வாழ்க்கை அவனுக்கு முன்னால் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால், உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால், உன் வாழ்க்கையின் மீது அக்கறைப்பட்டால் இந்த தாய் சொல்லும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் இது போல ஒன்றையாக எடுத்து வரும் இந்த தாயை மதித்து வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.